சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம ஆப்போசிட் டு தி ஸ்ட்ரீட் ஆஃப் தளபதி வீடு. அங்கதான் இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம். இப்ப நான் காமிக்க போற லொகேஷனுக்கும் தளபதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு சொல்லட்டா, அந்த உள்ள காலிக்கிட்டு இருக்காரு இப்ப பார்லிமெண்ட்ல. வாங்க போய் பார்க்கலாம். உங்க ஓட்டு யாருக்கு போட்டீங்க? சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி, எதுக்காக போட்டீங்க? ரீசன் ஒரு மாற்றம் வரணும்ல. தமிழ்நாட்டை லவ் பண்றாங்க அவங்க அதிகமா. நல்லா இங்க தளபதி லவ் பண்ணுவோம். இதே கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம். எதிர இன்னமும் நின்று ஆப்போசிட்ல நின்று கதையா விட்டுட்டு இருக்காங்க. காத்துல போயிடும். அப்புறம் இப்ப நம்ம என்ன லொகேஷன்ல இருக்கோம்னா, இங்க இருந்து விஜய் பேசுறத பக்கம். ஆனா அப்படியே யூடியூப் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிராபிக்கா இருக்கா. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனீங்கன்னா எங்க தளபதி இந்த பக்கம் தான் எங்களோட தளபதியோட வீடே இருக்கு. ஏரியாவும் இதுதான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க தளபதியோட வீடு இருக்குது. தளபதி ஃபேன்ஸுக்காக, என்னோட சேனல் உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இது செம்ம ஸ்பாட்டு. நம்ம விஜயை பார்க்கறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அவர் சொன்ன மாதிரி அவர் ஸ்டைலே ஒரு பக்கம் சூடா ஒரு பக்கம் சில்லுன்னு அப்படியே ஒரு ஃபீலிங் வருதுல. அது வந்து இந்த ஸ்பாட்ல உட்காந்து இந்த பக்கம் பார்க்கும்போதுதான் கிடைக்கும். நான் இங்கதான் விஜயோட வீடு இருக்கேன். எங்க தளபதி இதுக்குள்ளதான் போறாரு வராரு. இத்தனை வருஷமா போயிட்டு வந்தாரு. ஆக்டர் விஜயா பார்த்தது இல்ல. ஆக்டர் விஜயா இவ்வளவு நாள் போயிட்டு வந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்மளோட சிஎம்மா போயிட்டு வரும்போது என்னோட ப்ரௌடு வேற லெவல்ல இருக்கும்ல, ஹை லெவல்ல இருக்கும்ல. அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவரோட ஸ்ட்ரீட்குள்ள போலாம் வரலாம் நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டுப்போம். நம்மளோட சேனல்லே நிறைய இருக்கு அவரை பத்தி. ஆனா இன்னைக்கு அவரை பார்க்க போகணும்னா அப்படி ஈஸியாலாம் போயிட முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் தளபதியா இருந்தாரு. இப்போ சிஎம் தளபதியா இருக்கார்ல. அதனால அவர் வந்து வேற லெவல்ல ப்ரொடெக்ஷன்லாம் வச்சு இருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்றாங்க, போலீஸ்லாம் இருக்காங்க. செமையா இருந்தது. அதை போய் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. இப்போ நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நான் சொன்ன மாதிரி உங்களை அங்கே கூட்டிட்டு போய் காட்டுறேன். என் இடத்துல இருந்து நீங்க பாருங்க. இதுக்கு நம்ம தளபதியை பார்க்கறதுக்காக இன்னும் ஒரு சந்து தான் இருக்கு. எது கொலைக்கிற நீ இன்னும் ஒரே ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம தளபதியோட கனெக்ட் ஆயிடுவோம். ஆனா என்ன உள்ள விடுவாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா கிடையாது. ஏன்னா இப்போ தளபதியா இருந்தாரு, சிஎம் ஆனதால இதெல்லாம் இருக்கும் ஆப்வியஸா. எஸ், இந்த செக்கிங்லாம் இருக்கும். இந்த சிந்து கிடையாது, பக்கத்து சந்து. அங்க பாரு கொஸ்டின் கேக்குறாங்க பாரு. எதுக்கு போறீங்க, என்ன ரீசனுக்காக உள்ள போறீங்க, அதெல்லாம் கேட்டுதான் விடுவாங்க. சொன்னல பாருங்க, செக்கிங்க பாருங்க. உள்ள போனோம்னா 4 போலீஸை தாண்டி தான்டா. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. 4 பேர் உட்காந்துருக்காங்க போலீஸ். நம்ம பேசிட்டு இந்த ரீசனுக்காக போறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள. ஏன்னா இப்ப இந்த ஸ்ட்ரீட்டுக்கே பவர் வந்துருச்சு எங்க தளபதியால. சிஎம் ஸ்ட்ரீட். இந்த பீச்ல தான் எங்க அப்பா வாக்கிங் போவாரு. மார்னிங் 4 o'clock ஆச்சுன்னா. நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அப்பெல்லாம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் போது தளபதி வந்து இந்த பக்கமா வாக்கிங் வரதை எங்க அப்பா பார்த்திருக்காரு. நிறைய வாட்டி பார்த்திருக்காரு. நிறைய வாட்டி வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பேன். அப்பதான் நான் கேட்பேன், எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, உங்ககிட்ட நார்மலா பேசினாரா, கையெல்லாம் கொடுத்தாரா, நிஜமாவா, நீ ஏன்டி கையெல்லாம் கழுவுற அப்படிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ குட்டி வயசுலேருந்தே தளபதினாவே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் வரேன். ஸோ எஸ், இன்னைக்கு அவர் சிஎம் ஆகி பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் அந்த மெமரி எல்லாம் அப்படியே வருது. இந்த குட்டி குட்டி மெமரிஸ். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும் கண்டிப்பா நம்மளோட விஜயை பத்தினது. ஏதாவது ஒண்ணு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட்டான சிக்கன் டிக்கா பண்ணினி. அண்ட் இது வந்து மொய்த்தோ. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். எனக்கு இது எவ்வளவு பிடிக்கும் அதெல்லாம் வந்து அவரே சொல்லுவாரு.
பயங்கரமா சாப்பிட போல. ஆமா, இவங்க வந்து என்னோட யார் அப்படின்னா சீனியர். நான் வந்து முன்னாடி சிகே பேக்கரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு மேனேஜரா இருந்தது வந்து நம்ம நவீனா தான். அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க ரொம்ப ஆசையா அப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் வைக்கணும் அப்படிலாம். வந்து சூப்பரா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா கைஸ், இவங்க வந்து அன்னைக்கு விஜய் சிஎம்ஆர் அன்னைக்கு இருக்குல்ல 4th மே அன்னைக்கு வந்து நாங்க இங்க வந்து அவரை பார்க்க முடியுமான்னு தரிசனத்துக்காக நின்றுட்டு இருந்தோம். இவர் வந்து இதுக்கு மேல ஏறி நின்றுட்டு இருந்திருக்காரு. வீடியோலாம் எடுத்துட்டாரு. அன்னைக்கெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. சரி இப்ப காட்டுங்கண்ணா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டலாம்னா அந்த தேடிட்டு இருக்காரு வெறித்தனமா. ஆனா 3 தடவை தேர்ந்துக்கிறோம், ஒன்றும் கிடைக்கல. போட்டோ தான் இருக்கு, தேவையில்லாத போட்டோ மட்டும் தான் கிடைக்கும். அது போட்டவா நான் உங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்காக அந்த வீடியோ காட்டுறீங்கன்னு நான் வந்தேன் ஆசையா. அது கிடைக்கலையே, தேர்ந்துக்கிறேனே. திரும்பி தேட ஆரம்பிச்சாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிடைக்கலையே, எல்லாம் வேஸ்ட் போட்டது தான் இருக்கு அப்படின்னு. ஓகே, கஷ்டப்பட்டு தேடி நமக்காக ஒரு அண்ணா எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க காய்ஸ். ஆனா இது அண்ணா எடுத்தது இல்ல, இது வந்து அண்ணா நமக்காக இப்ப எடுத்தது. ஆமா, இவங்க எடுத்தது வந்து செம்ம கிளாரிட்டியா இருந்தது. இது வந்து வேற போன் பாத்தீங்களா guys? இப்படிதான் இன்னைக்கு செம்ம கிரௌடு. அப்பயும் நாங்க வந்து வெறித்தனமா நின்று. அண்ணா நீங்க எடுத்து டாப் ஆங்கிள் தானே இன்னைக்கு? நீங்க நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா விஜய? இங்க தினமும் தானே பாக்குறோம், அதான் சொல்றேன். அடிக்கடி போறாரு வராரு. நீங்க வந்து பார்த்தனா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் வெளியலாம் போத்தலாம் மோஸ்ட்லி ஜாலியா கண்ணாடி அந்த கிரிக்கெட்லாம் பாப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ள உட்காந்து ஏசி பாக்ஸ்க்குள்ள உட்காந்து ஜாலியா அப்படி பார்க்கலாம் தளபதியை. மைஷாப்லாம் தூக்கிட்டாரு தெரியும்ல, தூக்கலாம் நல்லது. தூக்கலையே இப்ப இங்க நம்ம ஏரியா தூக்கலாம் இல்ல, இன்னும் அந்த 10 ரூபாய் கூட வாங்கிட்டு தானே இருக்காங்க பிச்சைக்கார பசங்க. அப்படியா? நீங்க எப்போ நீங்க போய் குடிக்கிறீங்க? நேத்து கூட நான் குடிக்கல, வாங்கிட்டு கொடுத்தாங்க 10 ரூபா வாங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் கேஷ் எல்லாம் மாட்டிப்பாரு. மனதான் இன்னொரு வாட்டி அந்த 10 ரூபாய் வாங்குனீங்க அண்ணா கிட்ட என் கையில வாங்க. சீனியர் தான், ரொம்ப ஜாலியான பர்சன். அண்ட் இங்க அவர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காரு. நீங்க கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து செக் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபேவரட்டான சிக்கன் டிக்கா பண்ணி வித் சீஸ் ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டியா அப்படி இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மொய்த்தவும் இதே மாதிரி சூப்பரான வீடியோல நாளைக்கு 6 மணிக்கு உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன். அண்ட் டாடா ஃப்ரம் டாடா.